அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே பேச்சே கிடையாது, இதுக்கு மேலே நம்மளோட ஆக்ஷன் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு தாலியை ஒரு பக்கம் கழுத்தி போட்டுடலாமான்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தி விசலான்னு வராங்க. மனசு இல்லாமல் அதை அப்படியே உள்ள மறைச்சி வைக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே பேக் சைட்லேருந்து நம்ம ராஜேஸ்வரி திரும்ப வந்து அதை பார்த்துட்றாங்க. நான் மல்லி என்ன என்கிட்டே நீ ஆனால் வேலையை காட்டு பார்த்தியா அப்படியே மறைச்சி வைக்கிற மாதிரி மறைச்சி வச்சு உடனே அதை பத்திரமா வச்சுன்னு இருக்கேன். டட்டா மல்லி உன்னோட கேடித்தனம் கில்லாடித்தனம் இப்போதாம எனக்கு புரியுது. இதுக்கு மேலே உன்னை இப்படியே விட்டுச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இப்போவே நீ திரும்ப அதை மறைச்சி வைக்கிற இல்லை வச்சுக்கோ, என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கே தெரியும். என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுன்னா நீ தாங்க மாட்டேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சைலண்ட்டாக ஒரு பக்கம் தாலியை கழட்டி போட்டுடலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கழத்தியும் போட முடியாமல் ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கவும் முடியாமல் மனசும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது திடீர்னு நம்ம அரவிந்த் ஒரு பக்கம் வந்துடுறாரு. உடனே இந்த இடத்துல இருந்தால் சந்தேகம் வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அதாவது ராஜேஸ்வரி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கும்தாவோ அப்படியே சும்மா குப்புன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நமக்கு தோணும். இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இன்னல்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம் தான் ஒரு பக்கம் தாங்கி ஆகணும். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கல, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், மல்லியில் அது வீட்டில் எங்களுக்கு மட்டும் மரியாதையில் இருந்தால் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம விஜய் என்ன மாப்பிள்ள அப்படின்னா மல்லிக்காக தான் பார்த்துட்டு இருந்தீங்களா, நாங்களாம் உங்களுக்கு ஆள தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல, நான் சொல்கிற விதத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் என் மேலே நீங்கள் பாசம் வச்சுட்டு இருக்கீங்க, என்னையும் உங்கள் அம்மாவை தான் பார்க்குறீங்கன்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல, நான் மட்டும்தான் அப்படி நினச்சின்னு இருக்கேன். மகனாகவும் அவ்வளோ மகளாகவும் நான் மல்லி அது வரைக்கும் அந்த மாதிரி வளர்த்ததும் இல்லை, வளர்த்த பாடம் இல்லை. மல்லி என்றைக்கும் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. அவன் இந்த மாதிரி பண்ணுறான்னா இதுக்கு எதனா ஒரு சிக்கல் இருக்கும், எதனா ஒரு பிரச்சனை இருக்கும். எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மல்லி திரும்ப வந்துடுவா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனத்துக்கு போயிடுறாரு. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, ஏது தாண்டா பண்ணுறது, இதுக்கு ஒரு வழியே இல்லையா, இதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குங்க. ஆப்ஷனை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த ஆப்ஷன் மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி போனது போச்சு ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இந்த பிரச்சனை இப்படியே போயின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மாறலாம். அது போல தான் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க ஒரு சின்ன விஷயத்தை தவறு பண்ணிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க தேட கிளம்பிடுறாங்க. என்னடா அப்போ மல்லியை தேட ஒரு பக்கம் போயிருந்தா இப்போ வெண்பாவை தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம வெண்பா அப்போ காணாமல் போயிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் கதறி கதறி அதை ஐயோ என்னடா நான் பண்ணுவேன் எதிராக பண்ணுவேன், என் பிள்ளை எங்கே பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டுறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நம்ம மல்லி தாங்க. மல்லி இருந்திருந்தால் அந்த பிரச்சனை இருந்திருக்காது. மல்லி விட்டு போனதுனால தான் இவ்வளவும் பிரச்சனை எல்லாமே காரணம். மல்லி ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க ஏன்டா அவங்க இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி நம்ம மல்லிக்கும் ஒரு பிரச்சனை. இப்போ மல்லி என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து மல்லியோட மூவ் என்னவா இருக்க போகுது, இதுக்கு மேலேயாவது மல்லி இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலும் உருவாக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நடப்புறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லிங்க, அதுக்குன்னு எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய முடியாது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு சரி இவ்வளவும் நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு வழியே இல்லையா, அதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குங்க. ஆப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு தீர்வும் கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தால் நம்ம அடுத்த செகண்டே மனசு மாதிரி மல்லி வந்துடுவாங்க. ஆனால் இது நடக்குமா நடக்காதா, நம்ம வெண்பா எங்கடா போய் தேடுவாங்க, அவங்க என்னடா பண்ணுவாங்க சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, தேடி தான் அவங்களும் வேறு என்ன பண்ணுறது. அம்மா வேணும்னா இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்து எப்போ போட்டால் மட்டும் தான் முடியும். அதை விட்டுட்டு ஐயோ தொலைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடினா மட்டும் கச்சிடுவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சரி என்ன தான் வழி, இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க இருக்குது. நம்ம ராஜேஸ்வரியை போய் பிடின்னு பிடிச்சி அவளை அப்படியே சும்மா கழுத்தா மட்டும் மேலே 4 வச்சோம்னா பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். இதுக்கப்புறம் பிரச்சனைன்றதே வராது, ஸ்மூத்தாக எல்லாமே போயிடும். ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா எதுவுமே ஒன்றுமே நடந்துடும் சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.